கைக்கு வந்தேன் என் பாட்டி கஞ்சியை தரேன்னா இன்னும் ஆளை காணோம் உடம்புலாம் அழுப்பாகுது இப்ப ஒரு கைபாம் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் கையில காசு இல்ல கைபாமா அப்படின்னா கைபாம் தெரியாதா அப்படியே கையில் எடுத்து அப்படியே சர்ன்னு உண்டிட்டு டமானு தூக்கி போட போய் ஓ ரசனா பாயிட்டா ரசனாவா மூளை கச்சா மூளை என்ன கச்சா மீன் பிடிக்கிற கச்சா தான் தெரியும் ஏய் நாட்டு முச்சை இருக்குறா நாட்டு முச்சா ஏமா நேத்தவ எங்க ஊருக்கு வந்து இருக்காங்க போய் தள்ளி முறுக்குது டேய் வர ஒரு போய் எடுத்து போறடா அந்த போய் கேக்குறியா பொட்டிக்கு எல்லாம் நாளைக்கு சொல்லணும் நான் இப்ப குடிக்க போறேன்டா அட குடிகார காமெடி அடியா யார் குடிக்கிறதுக்கு வந்து மோனர முக்கி பேசுங்கடா டேய் குடியை கெடுக்கும் குடி பழக்கம் உடனே ஆமா சொல்றேன் யோக்கியம் உண்டா குச்சி புட்டியா போன வாரம் மங்கத்து பஸ் ஸ்டாண்ட் வரோம் நாளைக்கு பாஸ்ல காவேரி சொல்லிட்டாரு நீ வேறனா மங்கத்து பஸ் ஸ்டாண்ட்ல சரி நான் கால் பாஸ் உங்களுக்கு தெரியும் எனக்கு அப்படி தெரியும் நான் தான் உனக்கு மாதிரி சொல்வீங்க அது ஒண்ணுனா ஒரு நாள் பாக்குது ஒரு கோட சாப்பிடலாம் பாக்கல கையில காசு இல்ல ஒரு பெரிய மனுஷன் பண்ணி ஒரு ஒரு பெரிய மனுஷன் வச்சு ஒரு 250 ரூபாய் கொடுத்தா டேய் 250 ரூபாயா ஏய் முனியா குடியார கம்யூனிட்டி எங்க பார்த்தாலும் குடிச்சு நாலு பாசல ஊன்னு வருதுல ஊனே போறான பணம் கொடுத்து ஆளு குடிக்காரனா அட பால எங்க 250 கேக்குறவா இப்போ நான் பாத்துறேன் மச்சான் இப்போ மாட்டானா அண்ணா என்னப்பா குடிக்க போறேன்னா குடிக்கு வா ஒரு 250 ரூபாய் ஏனா பாவி குடியை கெடுக்கும் எத்தனை பேரை சொல்லுவீங்க குடி பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் ஒரு வேணானே மோந்து பாத்துட்டு கீ ஊத்தி குடுவாரு பயகனிக்குது அத கம்பல்ல உத்தம நான் தான் அதெல்லாம் ஒண்ணுனா இது பெரிய மனுஷன் பண்ணி சரி 250 ரூபாய் கொடுத்தா போதுனா ஏய் 250 ரூபாய் ஏண்டா குடிகார நீ ஒரு குடிகாரன்னு நம்பி நான் எப்படி கொடுப்பேன் நீ என்ன நம்பி தரதவல்ல என் பொண்டாட்டி வச்சிட்டு குண்ணா ஏய் உன்னை நம்பி தருவானா உன் பொண்டாட்டி வச்சிக்கினே சத்தியமா சரிங்களா பொண்டாட்டி வச்சுக்கினா ஒரு சாட்சிக்கு நான் நீ எந்த இடத்துல சொல்ற அப்புறம் பணம் வேணா ஒண்ணு வேணா மினிமா வருவா அது எடுத்து வச்சா பாரு அதுக்கு பார்த்துக்கிறீங்க வந்து பார்த்து பேச அனுப்பு நான் நல்லா பார்த்து அனுப்புறேன் பேச அனுப்புறேன் அங்க போட்டு மண்ணுல படுகிற அது ஒண்ணுண்ணா இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்து பாரு வந்த உடனே கட்டிக்கு சாப்பிட்ட உடனே நான் மண்ணுல பட்டேன் புல்ல பட்டனா போன தெளிய அப்படியே மண்ணுக்கு போயிடுவேன் 4 பேர் தப்பா பேசுவாங்க முடி மாதிரி குடிச்சிட்டு மண்ணுல வாய விட்டுங்கிறான் அப்படி பேசக்கூடாதுன்னா நான் மண்ணிலே பட்டுட்டுனா போன தெளிய அப்படியே விட்டுக்கிட்டே போய் குடுல பட்டுருவேன் ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு அறிவு எங்க இருக்குது சரியா அதான் இந்த வசிக்கிற அறிவு இங்க பாரு என்ன என்ன ஏதோ பாடிக்கின்னு வந்த பாட்டு
மேல ஆட்டுது கீழே மாட்டுதுன்ற என்ன காரணம்? என்ன விவசாய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுண்ணா. நீயா? ஆமா. என் வீட்டுக்காரன் வேலைக்கு போய்க்கிறான் இப்போ. சரி. மாட்டு தூக்கி தோல்களை போட்டு கலப்பை ஓட்டி கைதுக்கு போய்க்கிறான் பொட்ட பையன். ஆமா, மாடு ரொம்ப சுலோவா இருக்கும், கலப்பு ரொம்ப வெயிட்டா இருக்கும். மாட்டு தூக்கி தோல் மேல போட்டு கலப்பி போய் கையில பிடிச்சி போய்க்கிறான். ஐயா கலப்பி தோல் மேல போட்டு மாடு ஓட்டி போய்க்கிறான். அதனால என் புருஷனுக்கு நான் சூடான கஞ்சி எடுத்து வந்துக்கிறேன். நான் கஞ்சி எடுத்து வந்துக்கிறேன். கஞ்சி எடுத்து வந்துக்கிறேன். கஞ்சி இந்த ஆம்பளையம்மா என் கலப்பே வேலையை போச்சு. என் வீட்டுக்காரர் கஞ்சி குடிக்கலான்னு போறேன். 4 ஆடு 2 மாடு வச்சுக்கிறேன். வச்சுங்கிறியா? எவ்வளவு வச்சுக்கிறியா? ஆடு மாடு வச்சுக்கிறியான்னு கேட்டான். ஆடு மாடு வீட்டுல கஞ்சி போட்டு வச்சுக்கிறேன். ஆட்டு பால் மாட்டு பால் கறந்து ஏன்னா இந்த பால் வாங்கறதுக்கு என் வீட்டாண்ட ஒருத்தன் பைக் எடுத்துன்னு வரான் 2 வீலர்ல. யார் இந்த பால் காரங்க? ஏன் மேல வந்து சுத்தி கிடப்பான் முருகனா? அந்த பால் காரங்க வேற என்ன வந்து பால் எடுத்து போய் ஊத்துறான்னு பார்த்தா நீட்டு உள்ள எடுத்து விடுறாருன்னா ஏய் கண்ணாடி மறுக்குது. அது ஏன் உனக்கு தெரியல? அது பாய முண்டா. இந்த ஊர் உலகத்துல எல்லாமே பால்ல தண்ணி கலக்குறாங்க. அது தண்ணி கலந்த பாலா தண்ணி கலக்காத பாலான்னு டெஸ்ட் பண்ணதுக்கு தெர்மாமீட்டர். ஏன்னா இந்த குனிமங்கலத்துல குனியமங்கலடியம்மா மணிமங்கலம் என்ன பண்ணுவாய் வரமாட்டேன்னா இந்த குனிமங்கலத்துல தெர்மாமீட்டர் பால்ல குடிமாரி என் சக்காதிக்கு தண்ணி கலக்குறாங்க. ஆமா. ஏன்னா அப்பேற்பட்ட பாவம் பண்ண பணம் நம்மளுக்கு வேணாம். அடடே பால் எத்தனை புள்ளிங்க குடிக்குது வாயில? அதானா அது அப்பேற்பட்ட பாவம் பட்ட பணம் நம்மளுக்கு வேணாம். சத்தியமா இது வரைக்கும் நான் பால்ல தண்ணி எல்லாம் கலக்க மாட்டேன். நீ கலக்க மாட்ட. அப்பேற்பட்ட பொண்ணு நான் கிடையாது. சரி. எங்க ஆத்தா அப்பே அப்படி சொல்லி வளர்க்கல. நான் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி 10 லிட்டர் பால் குடிச்சு என் வீட்டுல பால் கறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 லிட்டர் தண்ணி அதுல வச்சுக்கின்னு அந்த தண்ணியில தான் நான் பாலை கலக்கணும். கறந்த பால்ல சத்தியமான பாலை கலக்க மாட்டேன். கறந்த பால்ல தண்ணி ஊத்துனா பாவம். இந்த பாலை கறந்து அதுல தண்ணி ஊத்துனா பாவம் அல்லாது. கலக்க மாட்டேன். பால் நல்லா இருக்கிற ஊர்ல கத்து குத்துட்டு போட பாருங்க. ஒண்ணுங்கிறத வந்து கத்து குத்துட்டு போயிடுறேன். அப்படி பாலை எடுத்துன்னு போய் அந்த ஜிஷாட்ல ஊத்திட்டு ஜிஷாட் இல்லடியே சொசைட்டி ஏதோ நீ இதுல ஊத்திட்ட மீதி பால் அந்த தயிர் மோர் வெண்ணெய் வச்சுக்கிறேன் நக்கி பாருன்னா. ஆமா, அது நான் அதுக்கு தான் நான் வரேன் பைத்தியக்குன்னு. என்ன சளிப்பு வச்சுக்கிறேன்னு நல்லா இருக்குண்டா. நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியாது. போ. அதனால என் வீட்டுக்காரர் கஞ்சி குடிக்கும் போது இந்த ஆட்டுப்பால் மேல வச்சுக்கிறேன், மாட்டுப்பால் இடுப்புல வச்சுக்கிறேன். அது ஏன் ஆட்டுப்பால் மாட்டுப்பால் நீட்டா சொல்லு. அம்மா நீட்டு வாயில நோய மாட்டேங்குதுன்னா. நீட்டா உனக்கு வாயில் நோயாது. என்ன சொல்ற? சுருக்கி மேலே நைட்டு வச்ச கஞ்சி ஆறி போதுற குழந்தை. நைட்டு வச்ச கஞ்சி அப்படியே சுட சுட இருக்கும். வெள்ள வச்சா கொச்சு போடும். என் வாய் கம்மிடுறா தம்பியா கம்மிடுறா. என் வாய் தேசலாம் கத்தி கலக்குறேன் வேற கத்தி கலக்குறான். தண்ணியா அந்த பையனை பார்த்து யாரு நான் சின்ன மொழியை கேக்குறேன். அவர் என் மூத்தாரு அவரு இல்லை. என் மாமனார் அவரு இல்லை. யாரு கேட்டா தெரியும் தெரியல. குந்து கிடக்குறாங்க ஏழை தலைவர் நாய் உட்காந்துக்கிற மாதிரியா? நாய் தான் நான் என்ன பண்ணது? என்ன நல்லா இருக்கு போய் கம்மியாட்டி அவன் வணக்கம் என்னன்றாடா. நெல்ல இருக்கிறியா? நெல்லலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் தம்மா கூத்தாடி நெல்ல இருக்கிறியா? நல்லா இருக்கீங்களா? அது ஏன்டா ஆட்ற எந்த ஜக்கா திருப்பி போட்டாத எல்லாரும் மேஞ்சு கிடக்குது. டேய் டேய் வா வா டேய் வாடா வாடா வாடியா வாடா அப்படிதான் வரணும் வா. அப்பா அப்பா என்ன நான் யார் தெரியல பார்த்தா பொம்பள மாதிரி தெரியுது. சத்தியமா ஏய் உங்கால ஒஜில யார் நீ? ஏய் யார் நீ பேர் ஊருல?
அடி பாவி முண்டை முனிய மணி முண்டாட்டியா ஏற்கனவே 2 கல்யாணம் பார்த்து அவனை கட்டி வச்சு அது வாயாத ஓடி போச்சு. 3ஆம் தரமா பார்த்து நான் உன்னை வாய வச்சேன். நீ எந்த ராசில வாய வச்சு நீ வாய வச்சா டேய் வாய வச்சுன்னு சொல்றாடா. நீ எந்த ராசில வாய வச்சு டேய் வாய வச்சேன்டி. நானா சொன்ன வாய வச்சதா அண்ணா. நீ அந்த வாய என்ன டேய் நீ எந்த ராசில வாய வச்ச வாய வச்சு அதேதான். என்னடா எல்லாத்துலயும் வாய வச்சியா நான் சும்மா கறனேன் என்கிட்ட வந்து வாய வையா ஏய் அப்படியே மூடிட்டு படு. யாருன்னு தெரியல. யாரு முனிய மண்டாச்சிடா. நீ தெரிஞ்சிரியா அந்த பையனை பார்த்து பெரிய பையனியா இப்பதான் மாடு ஓட்டி போச்சு. பெரிய பையன் ஜீலேஜ் போய்க்கிறான் அவன் கிடையாது. ஜீலேஜா ஜீலேஜ்னா 13 அது சேர்த்து விட்டு 2 வருஷம் ஜீலேஜ். அது காலேஜ்டி. அது இங்கிலீஷ் சொல்ல வராத பையன். சின்ன பையனியா சின்ன பையனா கேக்குறா. சின்ன பையன் இப்பதான் ஸ்கூல் போனா. அது உஜ்ஜூல் பையன். சின்ன பையன் ஓடியாச்சு இப்பதான். என்ன புடிச்சு சிரிக்கிறான். சின்ன பையன் ஓடியாச்சு இப்பதான். பாசி எடுக்குது நீ சின்ன. ஐயோ வீட்ல ஒண்ணு கிடையாது. ஒண்ணு இல்ல. அரிசியா கிரிசியா பருப்பா கிருப்பா எங்க கினியா புளியா கிளியா பூண்டா கிண்டா தக்காளி வெங்காயம் பொருளை ஒண்ணு கிடையாது. நாடி இந்த அளவுக்கு அடிக்கிட்டு போற எப்படிதான் குடம் பண்ற? 2 புள்ளிய பெத்து வச்சுக்கிற ஆம்பளை புள்ளியே. எல்லாம் என் மச்சன் டைவுதான். 2 ஆம்பளை புள்ள பெத்துக்கிற மச்சனம் தேவையில்லையா? அப்ப நான் என்ன சும்மா அஞ்சு முட்டாளு சும்மா இருப்பேன் நானே போலாம் போ டிரைவர். அந்த பையன் இல்ல என் வீட்டுல ஒண்ணு கிடையாது. சின்ன பையன் வந்து எம்ம பசிக்குதுன்னா சொன்னா வீட்டுல எது நிறைய சாப்பிடுறதுக்கு வெறுவாய்ட்டு மனசு வரல. ஆமா படிக்கிற புள்ள வெளியே வெல்தாரு. இப்பதான் அது ஒண்ணாவது சேர்த்து விட்டுக்கிறேன் சின்ன பையன். எப்ப சுத்தி பார்த்த வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுவும் கிடையாது. எதுவும் இல்ல. எருவாத்துல என் வீட்டுக்காரர் குவாட்டர் வாங்கினது கட்டிங் சாப்பிட்டு கட்டிங் சொல்லி வச்சுக்கிறான். அது என் கண்ணுல பண்ணிச்சா தண்ணி நீ கலக்கல சத்தியமா அப்படியே வாயில ஊத்தி போட பழிவிட. மனசு இல்ல. என் வீட்டுக்காரர் பேண்டு வாய போட்டது எனக்கு பாக்கல. பார்த்தேன் பேண்டு வாயில ஊத்தனாலே போதும். அவன் பண்றான் பாரு என்ன அப்படின்றான். அதனால என்ன என் புள்ளிக்கிற வாயில ஊத்தனா அவனுக்கு படிப்பு ஏறுமே சொல்றேன்னு நான் ஊத்தி விட்டு அனுப்பிச்சுட்டேன். அதுதான் உண்மை. நம்ம இந்த மாதிரி தாய் போல இருக்கணும். இப்பெல்லாம் எல்லாம் 5 10 கடன் வாங்கி ஏதோ விவசாயம் பண்ணி எல்லாரும் காலையோ ஸ்கூலோ சேர்க்கறாங்க. ஏதோ ஒண்ணு சேர்க்கறாங்க. சத்தியமா சொல்றேன் எதுவும் போய் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு போல. முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரும்னு சொன்ன பாரு எல்லாம் இப்ப கிளாஸோட தான் அலையுது தமிழ்நாடு. இந்த புடிய வச்சா என்னடி அவனுக்கு ஆம்பளைக்கு சொல்லி இப்ப சொல்றது அது என்ன தாலியா இல்ல மாடு மூக்கானாங்கோரா? என்ன தாலி கட்டி எப்படி வைக்கிறா? எல்லாம் என் ஜகத்து யாழ் லிஸ்ட் தான் எல்லாம். ஊ லிஸ்டா? ஆமா. ஏன் நான் தான் தாலி கட்டுறேன் தெரியாத பொண்ணு ஏன்டி என் ஜகத்து தாலி கட்டுறேன்னு ஒருத்தன் வாங்கி தரல. அப்ப கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? ஆம்படி அந்த நேரத்துல அவங்க வீட்ல இதான் நடக்குது. ஓஹோ கையில வர இப்ப 108 சிக்கிரில அடிக்குது வேற. ஏய் டிகிரி அதான் சொன்ன 108 சிக்கிரில அடிக்குது. அடிக்கும். யாரும் காண மாதிரி அது பஸ் ஒண்ணு கூட காணண்டியா? ஐயா ஏன்னா கண்ணு கட்டுறது கூட ஒண்ணு கூட காணுமே. டேய் தம்பியா ஏன் இந்த மாதிரி அக்கா கையில கட்டு போடாத. குடும்பம் நல்லா இருக்குமா? ஐயோ வாயில அத பொண்ணு என்ன கல்யாணம் பண்ண நல்லா தான். ரொம்ப வாயில. அந்த பையன் வைக்கிறான். ஏய் ஓ முனி நீ ஆடாயா தூக்காதிரி நான் போய் மாட்டேன் கலர் ஆக்குது. என்னடி அம்மா பொண்ணு ஜாமலிங்களா கூதி நடக்கறாங்க. ஆம்பளை பேர் தமிழ் அச்சவர் முனியான்றாண்டி அம்மா. ஏய் உன் வீட்டுக்காரன் பேர் அதான்றியா? சத்தியமா இது வரைக்கும் நானே அவன் பேர் முனின்னு சொன்னதே இல்லைன்னா. உன் வீட்டுக்காரன் பேர் நீ சொன்னது கிடையாது. அவன் பேர் முனியன்னு என் வாயில நான் சொல்லவே மாட்டேன். முனியன்னு சொல்லாதே. யார் அக்கம் பக்கம் கேட்டணும் அக்கம் பக்கத்துல நேத்து ஒருத்தர் திண்டி அடிச்சுக்கிட்டு வந்தா என் வீட்டுக்கு. திண்டியா? திண்டி வந்துக்குது எங்க ஆத்தா வீட்டுல இருந்து எனக்கு. ஏய் தந்திடி. அதுதான் ஏதோ திபால்காரன் ஒருத்தன் வந்தான். தபால். என்னடி அவன் வேற என்ன நோன்னு சொல்லு. ஏதோ பாருதா உறவையா. ஏதோ திபால்காரன் வந்து அம்மா கோத்தா அப்ப உங்களுக்கு திண்டி போடுறான்னா. கையெழுத்து போடுறேன்னா சத்தியமா எங்க அப்பா என்ன பாருங்க. ஐயோ ஐவாதிரி அம்மா ஐவாதா.
எங்க ஆத்தா அப்ப என்ன படிக்க வைக்கல படிச்சிருந்தா நான் அப்படி கலக்குறேன். அதானே எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கலன்னு எனக்கு கையெழுத்து போட தெரியாது. அந்த எந்திர தொட்டு வந்து வைப்பாங்க கூட என்ன அண்ணன் எந்திர தொட்டு உந்துல வைப்பாங்களா? அந்த நீல கலர் ஒன்று தரோம் நீட்டா ஒன்று அது இப்படி தொட்டு வைடின்றான். அது இங்கி பேடுடி. அந்த பாடு தான் குடுறான் நான். ஆமா நான் பாடு இங்கி பாடு இங்கி பேடு. அந்த இங்கி பாடு குடுத்துற தொட்டி வச்சு ஊர்க்காரன் பேர் கேட்டான். சத்தியமா அதுக்கு சைடு பிளாக் சத்தியா வர்த்தனை விடாத. அந்த இங்கி பாடு தொட்டி வச்சு ஊர்க்காரன் பேர் கேட்டான். அவன் கிட்ட கூட சத்தியமா நான் ஆம்பிய பேர் சொல்லவே இல்லை. சரி பக்கத்துல சின்ன பிள்ளை குதிக்க நம்பறியா அவன் ஏன் சொல்ல சொன்ன எப்ப ஒப்பம் முனியன் நீ சொல்ற நான் அவனை சொல்ல சொன்னேன். அவங்கிட்ட கூட நான் சொல்ல முனியன் நீ சொல்ற நீ சொல்லலாம். உன் சின்ன பாணி எப்பயும் ஒப்பம் பேர் முனியன்னு கேக்குறாங்க பாரு சொல்றான்ட்ட. அவன் எங்க போய்க்கிறான்? இந்த அடகோட கூட எனக்கு நல்லா புடிச்சிக்குது. எங்க போய்க்கிறான்? ஏமா ஓடி வந்தா அழுப்பாக்கிதுன்னு சொல்லிட்டு 200 ரூபாய் பணம் கேட்டான். டேய் நீயோ குடிக்கார கம்மி ஆட்டி உன்னை நம்பி நான் எப்படிடா கொடுப்பேன்னு கேட்டான். செருப்பா லட்சம் மாதிரி ஒரே வார்த்தை சொன்னான். ஆமாமா அதுவும் கையை நோக்கணும் பாரு உங்க அம்மால அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னான். அது மட்டுமா என்ன நம்பி தர வேணாம் என் பொண்டாட்டி வச்சுக்கின்னு கூட கேட்டான். அப்படியே 500 ரூபாய் ஒரே நோட்டா எடுத்து கொடுத்த பாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. எப்படா இந்த 500 ரூபாய் வேற குத்துட்டீன்னு குத்து கைக்குத்தா இல்ல நல்ல நாட்டம் முடியுவான் குத்துக்காய்க்குத்தால மொத்த நாடி பொண்ணு ஊம நாடி பொண்ணு பாவம் ஓடா தேயிற உருண்டா உருகுற ரொம்ப வாயில்ல உனக்கு எப்படா குடகத்துன்னு பாக்குற உன் மனசு பெக்கு பெக்குன்னு அடிக்குது. ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம ஒரு 4 ஏக்கரா கரும்பு போட்டுக்கிறேன். நாளைக்கு காலைல வந்துரு சொன்ன கழிச்சிடலாம். அதான் பாரு குச்சி போட்டு எடுத்து வச்சான் பாரு. கை கை எங்க போய்க்கிறான் எடுத்து வச்ச மாதிரி சின்ன பையங்க அப்பா. ஓ சின்ன பையங்க அப்பா என்ன பண்ற போறான் எப்படியா முண்டை மாமா வர காலைல கைனிக்கு வந்தா என்ன நேரம் ஆகுது பசி உயிரை போகுது கஞ்சிய தரீனாக்கா எடுத்துட்டு வந்துக்கிற சூடா எடுத்துட்டு வந்துக்கிற நைட்டு வச்சுது ஐயோ அம்மா நீ தூக்குறாண்டி அம்மா ஐயோ அம்மா அம்மா நீ தகுதி
டேய் அட உன்னை வாரி வெயில்ல போடா அது பாவம் நீ அச்சு அடியில சூத்துல துணியில அதை ஓடுறலடா சூத்துல துணியில ஓடுற நீ ஏன் பார்த்த ஒரு வரைக்குமே பாருது ஐயா என்னடா அச்சை கிறுக்குல உண்டாட்டி எங்கன்னு தெரியல ஐயோ அதோ பாரு அறியாத பசங்க எங்கறானுங்க பாரு அங்கதான் இருப்பாவ அச்சு போதில அதோ பாருடா பத்துக்கடா பாருடா லேசா கோல் சொல்றடேவல புரியுமா புரியுமா வரலாம் முடியே எவனே முடிச்சது எங்க தெரியடியே பொண்டாட்டி கலர் இல்ல பௌர்ணமி வெளிச்சத்துல டிகிரி தெரிவா போடா அம்மே செல்லா ஏன் நாங்க நிக்கிற அத வர பாரு அச்சு பாத்தியா பாத்த நம்மள அடி ஒண்ணு இடி மாதிரி இல்ல அதானே ஆமா உன் பொண்டாட்டி இந்த அளவுக்கு அச்சு அச்சுன்னு சொல்றியா உள்ள பார்த்தா உன் பொண்டாட்டி குரல் கேட்கல உன் குரல் தான் ஐயோ விட்டுறி விட்டுறி கேக்குது கறி தேவடியா நீ வரியா வரியாப்பா செல்லம்மா ஏய் ஏரியா வரணும் புரியுதா டோக்கன் நம்பர் 4 முன்னாடி அடிக்க போறேன் ஐயோ 10 தலை விழுங்க 10 தலை விழும் எப்பா உன் பாடு உன் பொண்டாட்டி பாடு நீ எப்படி நாச்சுக்கோ எப்படி நாச்சுக்கடா ஐயோ
உங்களுக்கு எங்க நேரத்துல மயக்க வரலாம் நீங்க நம்ப மாட்டீங்க. பாருங்க அது துணி மண்ணு ஆகக்கூடாதுன்னு எங்கிட்ட இருக்கிற துண்டு எடுத்து போய் கீழே போடுறான். மயக்கத்துல இருக்கிற பட்ட வாடான்ற போடான்ற பொட்டான்ற வெண்டைக்கான்ற சுண்டைக்கான்ற போடா பீச்சுன்ற எனக்கு வலிக்குது மாமா. அப்படியே வச்சா எட்டு வச்ச வலிக்குது ஆமா. கிடையாது இப்ப அடிக்கணும் பாரா. ஆமா உடலுக்கு பேசுறியா? நான் வந்து வச்சேன் என்னத்த வச்சியா கை வச்சா அப்படி தெரியும் கை வைக்கலாம் உன் மனக்குமுறல் எனக்கு மட்டும் தானே தெரியும். ஒரு 10 பேர் அடிச்சாங்க. பொண்டாட்டி நீ 10 பேர் கூப்பிட்டு அடிக்க சொல்றேன். மயக்கம் போட்டு கீ ஊத்தினா மூச்சு எங்க வந்து பாப்பாங்க நெஞ்சில கொம்மால இங்க இருக்குதியா. சரி தாகத்துக்கு தண்ணி வாயில ஊத்துவாங்களா வாயில காலை வச்சு தள்ளி ஊத்துவாங்களா? வாயில ஊத்து தண்டா எவனோ போயிட்டு சாவறானா கிடக்குது. அம்மா அடி நாய் ஊத்தல நான் அம்மா அடி நீ வாங்கனா அடி வாங்கி நாய் ஊத்தல என் ஜகாலுக்கு நம்ம டேய் கண்ணு தொறறா ஆயும் போது கண்ணு தொடிக்கி உட்கார்ந்து இப்படா யாங்கடா தொறவியா ஆயும் போது தொடிக்கி உட்கார்ந்து தண்ணி வரும்போது எப்பா அரியாடா அரியம்மாடி அரியாடா அரியம்மாடி யாமடியா யாமுட்டிகாரே அவன் சுத்தமான பொட்டலக்காரி ஏம்பா ஓ உன்னா தெரியா ஆமா என்ன பத்தி என் பெருமைகளா புரிய தெரியா நம்ம பையன் வந்து பாத்துக்கற ஆமா என்ன பத்தி பெருமை எடுத்துக்கறேன் உன்னை பத்தி பையனா தான்டா இருக்கேன் அம்மா பையன உன்ன பாத்துங்க நான் முன்ன உன்னை பத்தி பெருமையா இப்ப பாரு ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடி அம்மாடி நவீனுக்குள்ள பையன் சுத்தமான பொறம்போ கிழக்காடி மேல ஏத்தலாம் தான் பார்த்தாரு தொண்டை தப்பா நினைக்காத அம்மா கூட பிறந்த மாமன். ஓ மாமா ஏமா எனக்கு என்ன வச்சா யாரு வச்சா எதுவும் வைக்கல இல்ல அவன் எல்லாம் வச்சிருந்தான் அவன் எனக்கு என்ன வச்சா யாரு வச்சா என் முட்டை சுத்தி சுத்தி அவன் பேன் வச்சான். சரியா எல்லாம் மச்சன யாரு உள்ளகிறாரு அவரு சரி சக்தி ஜாய்
பத்து நவரு. சரி, சரி. ஆ, ஏய், இது அப்புறம் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும் உன் தாய் ஐயோ, பாவம், எம்மா எனக்கு. இந்த அடி ஒண்ணு ரியல் ஆகுது. நாளைக்கு அந்த அத்தை ஒத்தரம் தான் வரணும்.